வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம தேவிக்கும் நிர்தேஷ்க்கும் நடுவில் பிரேக்கப் பண்ண வச்சதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிர்தேசமாக நம்ம தேவியை என்னெல்லாம் பண்ணாங்க வச்சதை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தான் இந்த சீசனோட கடைசி எபிசோட். சீசன் 4 போடலாமா இல்லைனா இந்த சீரீஸ் இல்லாமல் வேறு சீரீஸ் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த சீரீஸுக்கு அதிக லைக் வருதோ கண்டு இந்த இயரோட கடைசி நாள். இது போக நம்ம தேவிக்கு ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது. அதோட நம்ம தேவிக்கு ஸ்கூல் லைஃப் டோட்டலாக முடியுதுங்க. அதனால இந்த வருஷத்தோட கடைசி நாள் நம்ம தேவி ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம ஸ்கூல் கேட்ட நம்ம தேவி அடா பாவையிலா அப்போ நான் மட்டும் தான் வச்சுனா இருக்குனாடா, கண்டிப்பாக நான் வேறு ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கா. கட் பண்ண நம்ம தேவி இது எல்லாத்தையும் போய் அவள் வீட்டில் சொல்கிறாங்க. நம்ம தேவி அம்மாவும் இதை கேட்டுட்டு நல்ல விஷயம் தானே, கண்டிப்பாக நீ போலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தேவி இல்லைம்மா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் போவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம தேவி அம்மாவும் சரி இதான் உன் ஆசை, நான் கம்பல் பண்ண வரும்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கமலா அதுக்கப்புறம் போய் நம்ம தேவி அம்மாவை தனியாக மீட் பண்ணுறா. நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டில் என்னை கம்பல் பண்ணி அமெரிக்கா அனுப்பும்போது எங்கள் வீட்டு மேலுக்கு செம்ம கோவமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே நான் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டேட்டஸே மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலியை கம்பல் பண்ணி அனுப்புவாங்க. அது மாதிரி நீங்கள் தேவிக்கு பிடிக்கலன்னு எதுவும் விட்டுறாதீங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதை கேட்ட நம்ம தேவி அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம பொண்ணோட ஆசைக்காக நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம தேவி இது எல்லாத்தையும் போய் தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெரபிஸ்ட் எல்லாத்தையுமே கேட்டு இங்கே பாருமா தேவி, உங்கள் அம்மா இப்போ உன்னை ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், உன்னை அட்மிஷன் போட்டு இப்பயே சேர்த்து விட்டு வரப்போற நீ கூப்பிட்டு போகல, அம்மா போய் பார்க்க தான் போகிறாங்க. அதனால நீயும் போய் கூட பார்த்துட்டு வா. இன்கேஸ் உனக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப, நீ பார்க்காமலே ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிறது தப்பு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் அவனை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம தேவையும் சரி ஓகேன்னு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எல்லாம் ட்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெண்ட்டுக்கும் பேக்சனுக்கும் இதுதாங்க கடைசி வருஷம். இதோட 2 பேருக்கும் ஸ்கூல் லைஃபே முடியுது. ஆனால் இதை நம்ம ட்ரெண்டால் ஏற்றுக்கவே முடியல. அதனால கிராஜுவேஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திலுமே நம்ம ட்ரெண்ட்டு தலையிடாமல் இருக்கான். இதை பார்த்தா நம்ம எலனாரு நம்ம ட்ரெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. நம்ம ட்ரெண்ட்டும் சரி சரி பார்த்துக்கலாம், சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதே மாதிரி இங்கே நம்ம பெண்ணு நேராக போய் அந்த டிராயிங் பண்ண மீட் பண்ணுறாங்க. அப்புறம் லீவ்லாம் விட்டாச்சு, ஒரே ஜாலி தான், ஊர் சுற்ற வேண்டியது தான், பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரே ரொமான்ஸ் தான் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி அந்த லீவ் ஃபுல்லாக நான் வேலை தான் பார்க்க போகிறேன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம பெண்ணு என்ன சொல்கிற நீ, அப்போ செம்ம காமெடியாக இருக்கும் போல, நான் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் நீ வேணா வா நம்ம ஒரு டேட் மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு உளறிடுறா. இதை கேட்ட நம்ம பெண்ணு டென்ஷன் ஆவான்னு பார்த்தா அதான் இல்லை, கண்டிப்பாக நானும் ஒரு டேட்டுக்கு போகலாமே, நம்ம 2 சேர்ந்து ஒரு டேட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளே இருந்த கனெக்ஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. கட் பண்ணால் நம்ம தேவியை கட்டுறாங்க. நம்ம தேவியும் தேவி அம்மாவும் அந்த ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க. நம்ம தேவிக்கு என்னதான் அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லை, நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பேசி பழகினதுக்கப்புறம் நம்ம தேவிக்கு இந்த ஸ்கூலு ரொம்பவே பிடிச்சிருது. இதனால இந்த ஸ்கூலில் நான் சேரவே மாட்டேன்ட்டு இருந்த தேவி நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் முடிவை அவளே மாற்றிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தேவி இது எல்லாத்தையும் போய் ஃபேபியோலா கிட்டையும் லானா கிட்டையும் சொல்கிறா. இவங்க 2 பேரும் அதை கேட்டு என்ன தேவி இதை கேட்டு நம்ம எல்லனாரு ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அதாங்க கிடையாது. இன்னொரு வருஷம் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட படிக்க போகிறான் அப்படின்ட்டு ஜாலியாகி நம்ம ட்ரெண்ட்டை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம பேக்சன் அப்படி கிடையாது. நம்ம பேக்சன் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டான். தன்னோட கடைசி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் என்ன எல்லாருமே ஒரு ஹாட் கை, ஒரு பாப்புலர் கை அப்படி மட்டும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற இன்னொரு பர்சனை காமிச்சாங்க அப்படின்னு நம்ம தேவியை நம்ம பேக்சன் ஜாடமாடியாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த விஷயம்லாம் வராதோ அதை அவங்க கஷ்டப்பட்டு பண்ண வச்சாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா படிப்பு சொல்லலாம். எனக்கு படிப்பு சுத்தமாக வராது, ஆனால் அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால தான் இன்றைக்கி நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் இதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன வருங்கிறத நீங்கள் மூணு அட்வைஸை போட்டு நம்ம பேஷன் மாஸ்க் காமிச்சிடறான். அதுக்கப்புறம் தேவி, எலனார், ஃபேபியோலா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எலனாரும் நல்ல வேலை தேவி ட்ரெண்ட்டு காலேஜுக்கு போகல, யோசிச்சு பாரு நீயும் வேறு ஸ்கூலுக்கு போயிட்ட, அவனை நீ விட்டு காலேஜுக்கு போய்ட்டு வச்சுக்குவேன், ஒரு இடத்துல 2 பேரும் நீ விட்டு போனால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல இதை நம்ம பெண்ணு கேட்டுடுறாங்க. என்னது நீ வேற ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்க நம்ம தேவியும் ஆமாண்டா கடைசியெல்லாம் முடிவு மாத்துறேன், எனக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு நான் போலான் இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம பெண்ணு ஒரு நிமிஷம் அப்படியே மூஞ்சி ஒரு மாறி வச்சுக்கிறாங்க. எனக்கு என்னமோ நீ போக வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம தேவி என்னடா நீ தானே ஃபர்ஸ்ட் போன்னு சொன்னா இப்போ போகக்கூடாதுன்னு சொல்ற, என்னடா சொல்றான்ட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம பெண்ணும் இல்லை நான் ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் சொன்னேன், ஆனா இப்போ நீ என்னை விட்டு போயிடாத
நீ போயிட்டு நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் தேவி ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சுங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேக்சன் உள்ள வந்துடுறாங்க. அப்போ நம்ம பெண்ணு சரி உங்க அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டு கிளம்ப நம்ம தேவி நாளைக்கு நடக்கிற போதை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாமா, இப்படிதாம்மா அப்பாவும் பேசினார், இப்போ அப்பா என் கூட இல்லைம்மா, அட்லீஸ்ட் நீயாவது எங்க இருக்கம்மா, ஒரு வருஷமா நான் உங்களை இன்னொரு வருஷம் இருந்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு நம்ம தேவிக்கு அம்மா பாசம் பொங்கி வந்துருச்சுங்க. அவங்க அம்மா விட்டு பெரிய மனசே இல்லாமல் கெஞ்சி கதறா. இதை பார்த்த நம்ம தேவி அம்மாவும் அவங்களும் மனசு மாறுறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம், இன்னொரு வருஷம் நீங்க ஏறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிற பிளானை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தேவி வேற ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லி முடிவும் பண்ணியாச்சு. நம்ம தேவியும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம தேவிக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா டக்குன்னு எந்திரிக்கிறா, நேராக பெண்ணு வீட்டுக்கு போகிற நம்ம பெண்ணை பார்த்து ஒரு சீட்டு கொடுக்கும். செம்ம ஹாப்பி ஆயிடுறான். 2 பேருக்கு நடுவில் அப்படி ஒரு லவ் தெரியுது. உடனே 2 பேரும் கிஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி மாதிரி காட்டி கதவை அடைக்க இந்த எபிசோடு இல்லை இந்த சீசன் இங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் என்ன சீரீஸ் போடலாம்? இந்த சீரீஸோட சீசன் 4 போடலாமா, இல்லை நம்ம சீரீஸோட சீசன் 4 போடலாமா, இல்லை வேற ஏதாவது சீரீஸ் போடலாமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்